ஸோ டெல்லியில் வந்து ஃபார்மர்ஸ் வந்து எல்லாமே இப்போ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பிஃபோர் கோவிட் நினைக்கிறேன். ஸோ இல்லை 2021 நினைக்கிறேன். ஸோ அந்த டைமில் ஒரு ஃபார்மர்ஸ் டெல்லியில் பண்ண ஒரு ப்ரொடெஸ்ட்னால எவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஒரு ப்ரொடெஸ்ட் நடந்துச்சு, ஒரு போராட்டம் நடந்துச்சு, பயங்கரமான ஒரு போராட்டம். ஸோ அதை விட அதிகமாக இந்த தடவை இருக்கும் அப்படின்னு சொல்லி போகணும்னாலே டெல்லிக்கு போக முடியாத அளவுக்கு எல்லா சைட்ல இருந்துமே ரோடு வழியா, ட்ரெயின், எல்லா பஸ் நெட்வொர்க் எல்லாமே ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிப்ரவரி 13க்கு இந்த ஃபார்மர்ஸ் ஒரு 250 அசோசியேஷன் இந்தியா ஃபுல்லாக அந்த அசோசியேஷனில் பேசி இன்னைக்கு ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறோம் பிப்ரவரி 13க்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டெல்லியில் ஒரு எக்கச்சக்கமான பாதுகாப்பு. இவ்வளோ பாதுகாப்புனா அந்த ஃபார்மர்ஸ் ரோடு மூலமாக கவர்மெண்டே தோண்டி எல்லாம் வர முடியாத மாதிரி ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசத்தில் காசிப்பூர் அந்த பார்டரே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த பிரச்சனை நடந்துருக்கு. ஸோ இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு என்ன ரீசன்? ஏன் ஃபார்மர்ஸ் இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணணும்? எதுக்காக இவ்வளோ பெரிய ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்? ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்காக நிறையா முன்னாடி வாங்கின கேஸ்லாம் வந்து இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்தியாவில் என்ன நடக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். டெல்லியில் வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லி ஏன் அவங்கவுங்க நாட்டில் இருந்தே அவங்கவுங்களோட கண்ட்ரிலேருந்தே பண்ணலாம். சாரி, அவங்கவுங்க நாட்டுனா இப்போ தமிழ்நாடு மாதிரி, உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி எல்லாம் அவங்கவுங்க ஹரியானா அந்த மாதிரி இல்லை, அவங்க ஸ்டேட்லேருந்தே பண்ணலாம்ல. எதுக்கு டெல்லிக்கு போய் பண்ணுறாங்க அப்படின்னா, ஏன்னா டெல்லினா ஒரு அவங்க தான் அங்கே தான் கவர்மெண்ட் நடக்குது, பிரைம் மினிஸ்டர் எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்காங்கனால அந்த அஃபிஷியல் பீப்புளாக இருக்கிறதுனால அங்கே அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் பண்ணுறாங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நடந்ததுக்கு அவங்க வைக்கிற என்ன கோட்பாடு அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் வந்து அதாவது இப்போ இருக்கிற அவங்க பிஜேபி கவர்மெண்ட் வந்து நீங்கள் சொன்ன கோட்பாடுகள்லாம் வந்து நிறையா இது பண்ணவே இல்லை, இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க, அந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த வேளாண் விளைபொருட்களுக்கு தகுந்த ஒரு விளைபொருட்கள் சொல்லுவாங்கள்ல. ஒரு ஏக்கர் நிலம் நான் விளைச்சாலும் பயிரிட்டாலும் அந்த பேமெண்ட் வந்து கவர்மெண்ட்டே உங்களுக்கு கொடுத்துரும். அந்த மாதிரி ஒரு மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ்ன்னு இருக்கும். ஸோ அது போக அந்த சுவாமிநாதன் அவரோட ஸ்கீம்லாம் நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னீங்க, ஆனால் பண்ணவே இல்லை. ஸோ அது போக போன ப்ரொடெஸ்டில் ஒரு போராட்டம் பண்ண வந்ததுக்காக அவங்களை பிடிச்சி கேஸ் போட்டிருந்தீங்க. ஸோ அந்த கேஸ் தான் அவ்வளோ பெண்டிங் இருக்குது. அந்த கேஸ் மூலம் அவங்கள அடுத்த ஒரு லைஃப் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் வச்சு தான் இப்போ இந்த ப்ரொடெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்க வந்து அவங்க வைக்கிற கோரிக்கை. அவங்க வந்து அப்படி ஊருக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஹரியானா, பஞ்சாப் இந்த மாதிரி இதுலேருந்து வர்றதுக்கு முன்னாடியே, ஸ்டேட்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி அங்கே டெல்லி போலீஸ் வந்து பயங்கரமான ஒரு ஒரு 5 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி போலீஸ், அதிரடி படை, ராணுவம் அந்த மாதிரி நிறையா மூலமாக அந்த ஊருக்குள்ளே வராம ஃபார்மர்ஸ் எல்லாமே அங்கங்கே பிளாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபார்மர்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டா என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா எலெக்ஷன் டைமில் இது. ஸோ அதனால இதுதான் அவங்க வைக்கிற கோரிக்கை. இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை இன்னும் அப்படி சொல்லி இது பண்ணுங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறதுக்காக தான் இந்த டேட்டில் அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரிய வருது. ஸோ ஆக்சுவலி ஃபார்மர்ஸ் வந்து என்னன்னா, இப்போது நான் கொண்டு போய் ஒரு பயிர் ஒரு விளை வைக்கிறாங்க, அரிசி, கோதுமை, பஞ்சாப்ல எல்லாம் கோதுமை அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஃபார்மர்ஸ் பேசிக்காக நான் இங்கேருந்து கொண்டு போகிற சார்ஜ் கூட கிடைக்க மாட்டேங்குது, இங்கே போகிற ட்ராவலிங் அலவன்ஸ் கூட எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, அதுக்கு நான் இந்த பொருளை நான் கீழேயே கொட்டுறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் நிறைய பார்த்துருப்போம். ஸோ அதுக்கு தான் அவங்க அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணுறது, இந்த ப்ரொடெஸ்ட். ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு கரெக்டான ஒரு அந்த ப்ரைஸ் கிடைக்கணும், அதுக்காக தான் அவங்க இந்த இவ்வளோ போராடுறாங்கன்னே சொல்கிறாங்க. ஸோ ஊருக்குள்ளே டெல்லியில் வந்து நீங்கள் எப்படியும் ரோடு வழியாக போக முடியாது. கவர்மெண்ட்டே அந்த வர பாதையெல்லாம் தோண்டி சுற்றிலும் நீங்கள் எப்படி வந்தாலும் டெல்லிக்குள்ளே வர முடியாத அளவுக்கு ஃபுல்லாக எல்லா பார்டர்லையுமே தோண்டி அந்த பேரிகார்ட்ஸ் எல்லாமே வச்சு அதில் இந்த சிமெண்ட்டு, அதில் இருக்க அந்த ஆணி அதெல்லாம் வச்சு எப்படியுமே என்ட்ரி ஆக முடியாத அளவுக்கு அவ்வளோ பாதுகாப்பு பேரிகார்ட்ஸ் எல்லாமே போட்டு வச்சிருப்பாங்க. அது போக ஹரியானா, பஞ்சாப் இந்த மாதிரி உத்தரப்பிரதேசம், டெல்லியில் இந்த மாதிரி டெல்லியில் செக்ஷன் 144 போட்டிருக்காங்க, ஒரு 30 டேஸ்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி வந்து இவ்வளோ
தூரம் லாக் பண்ணுறாங்க. ஏன்னா போன தடவை நம்ம வந்து ப்ரொட்டஸ்ட் வந்து அந்த மாதிரி. ஸோ இவ்வளோ தூரம் அவங்க லாக் பண்ணுறாங்க, வர முடியாத அளவுக்கு. ஃபார்மர்ஸ் வந்து கேட்குறது வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை யூஸ் பண்ணி காங்கிரஸ் இருக்கட்டும், இல்லை ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் நிறையா இருக்கட்டும், அவங்களாம் எலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு இந்த மாதிரி ஒரு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பாலிடிக்ஸ்க்கு நான் பண்ணுறது. ஸோ அவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலிடிக்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற வீடியோ வந்து மைக் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வாய்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இது மாதிரி ஃபார்மர்ஸ் பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தெரியாமல் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் என்ன நடக்குது இந்தியாவில் தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா சும்மா எல்லோரும் ரீல்ஸை தள்ளிவிட்டு அந்த மாதிரி போயிட்டுருக்க காலமாக தான் இருக்குது. ஸோ இந்தியாவில் என்ன நடக்குதுன்றது எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் நான் நாளை பார்க்குறேன் கைஸ். அது வரைக்கும் பாய் கைஸ். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ வந்து எல்லாமே கிளியராக வந்துடும்.